பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பெத்தல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் ஃப்ரைடே. இன்றைய தேவ வாக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காக எப்பொழுதும் நம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம் தேவாதி தேவனை முழு மனதோடு கூட எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வருடத்தை நாம் முடிக்கப் போகிறோம். நம் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, எல்லாவற்றிற்காக பிதாவாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. பக்தன் பாடுகிறார், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆம் தேவ ஜனமே, அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. ஆத்மா ஏன் கலங்குகிறாய்? நம் தேவாதி தேவனை முழு இருதயத்தோடு ஹல்லேலூயா நாம் ஸ்தோத்தரிக்க கடவோம். துக்கமானாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்றாலும் சரி, நாம் கர்த்தரை நம் கைகளை தூக்கி ஸ்தோத்தரிப்போம். தேவ ஜனங்களை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருங்கள். அப்பொழுது அன்பும் மகிழ்ச்சியும் நன்றி உணர்தலும் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் முழு மனதோடு ஹல்லேலூயா, அவர் நம்மை நல்ல மேய்ச்சலில் நடத்தின விதங்களுக்காக நன்றியுள்ளவர்களாய் அவரை மறவாமல் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? அவருடைய தயவின் கரத்திற்காக ஸ்தோத்தரிப்போமா? வார்த்தையினாலும் கிரியினால் நீங்கள் எதை செய்தால் அதெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே முன்னிலையான பிதாவை தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. நம் கைகளை உயர்த்தி நம் தேவாதி தேவனை என்றும் நிறைந்த கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். சங்கீதம் 104 ஹல்லேலூயா, அவரை துதித்து ஹல்லேலூயா அவரை துதித்து பாடுவோம், அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஜெபிக்கலாமா வாலிப பிள்ளைகளே? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய தயவுள்ள கரத்திற்கு ஸ்தோத்திரம். தாழ்மையில் எங்களை கண்ணோக்கி பார்த்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எட்டாத உயரத்தில் எங்களை உயர்த்தி வைத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வருடத்தை எங்களுக்கு கர்த்தாவை முடிக்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, தேவைகளை சந்திங்க. ஏசப்பா, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹல்லேலூயா. கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்திரியுங்கள். ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.